Hi everyone, welcome to Max Tech Class. நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2. ஃபர்ஸ்ட் क्वेश्चन a equal to கணம் 1, 2, 3, 7 மற்றும் b equal to கணம் 3, 0, -1, 7 எனில் பின்வருவனவற்றில் எவை a இலிருந்து b க்கான உறவுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க a செட் கொடுத்திருக்காங்க, b கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற உறுப்புல இருக்கா அப்படின்றது வந்து அப்படி இருந்ததுன்னா நம்ம உறவுகள்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா அது உறவு இல்லைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन r1 ஈக்குவல் டு கணம் 2, 1, 7, 1 2 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்கா? இல்லை. 7 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்கா? இல்லை. அப்போ இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2, 1, 7, 1 நாட் பிலாங்ஸ் டு a கிராஸ் b. எனவே உறவு இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே ஏலேருந்து பிக்கு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே 1 இல்லை, பியில் 1 இல்லை. இங்கே 7 இருக்குது, ஆனால் பியில் 1 இல்லை. அப்போ இது வந்து உறவு இல்லை. இப்போ இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். -1 கணம் ஒன்று, 2, 3, 4 அப் டு 45 மற்றும் r என்ற உறவு a இன் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் r ஐ a, இன் உட்கணமாக எழுதுக. மேலும் r-க்கான சார்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா சார்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. a-னோட வர்க்கம் வந்து 45க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கோட ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a வந்து 1, 2, 3, 4 அப் டு 45ன்ற வர்க்கம். இப்போ 45க்குள்ளே இருக்கிற வர்க்க நம்பரெல்லாம் இப்போ நம்ம எழுத போகிறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 7 வராது. ஏன் நம்ம 6ஓட நிறுத்திட்டோன்னா இங்கே 45 வரைக்கும் தான் வர்க்க எண் கொடுத்துருக்குறாங்க. 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும். சரிங்களா? அப்போ நம்ம 6ஓட நிறுத்தணும். இப்போ இதோட ரிலேஷன் எடுத்து எழுத போகிறோம். ஏன்னா இங்கே ஏவே ஏக்கு உட்கணமாக இருக்குது. அப்போ 1 எடுத்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1ன்றது ஒரு ரிலேஷனில் ஒரு உறுப்பை வந்துச்சுங்களா? ரெண்டாவது பாருங்கள். 2 எடுத்து 2, 4 3 வந்து 3, 9 4, 16 5, 25 6, 36. இப்போ இது வந்து r பிலாங்ஸ் டு a கிராஸ் a. அது வந்து எது கூடவே இருக்குது? ஏவோட உட்கணமாகவே இருக்குது. சரிங்களா? நம்ம இங்கே a வந்து வர்க்க எண்ணை கொடுத்துட்டாங்க. அந்த வர்க்க எண்ணை எடுத்து எழுதிருக்கிறோம். இங்கே அதை அந்த உறுப்போட சேர்த்து எழுதிருக்கோம். சரிங்களா? அது ஏ வந்து ஏவோட உறுப்போடவே இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இதோட சார்பகம் சொல்லியிருக்காங்க. ஆரினோட சார்பகம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற உறுப்பெல்லாம் ஆரின் சார்பகமாக வரும். 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் சார்பகம். அப்போ செகண்ட் இருக்கிற உறுப்பெல்லாம் என்னவா வரப்போகுது அப்படின்னா வீச்சகமாக வரப்போகுது. ஆரின் வீச்சகம் வந்து 1, 4, 9, 16, 25, 36. ஓகேங்களா? சார்பகம் அப்படின்னா முதல் உறுப்பாக இருக்கிறது, வீச்சகம் அப்படின்னா இரண்டாவது உறுப்பாக இருக்கிறது நம்ம எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். r என்ற ஒரு உறவு கணம் x, y y ஈக்குவல் டு x + 3
x belongs to கணம் 0 1 2 3 4 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் சார்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. இங்கே x, y ஒரு உறவாக கொடுத்துருக்காங்க. அதில் y = x + 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. x வந்து எந்த நம்பர் வரைக்கும் பிளாங்க்ஸில் இருக்குது அப்படின்னா 0லேருந்து 5 வரைக்கும் அதோட இணையில் இருக்குது. இப்போ இதை நம்ம பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட சார்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். போன சம் மாதிரி தான் பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா y வந்து x + 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸுக்கு வந்து 0லேருந்து 5 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0ன்னு கொடுத்தோன்னா என்ன வரும்? y = 0 + 3 3ன்னு வந்துச்சா. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தா 4, 2ன்னு கொடுத்தா 2 + 3 5, 3ன்னு கொடுத்தா 3 + 3 6, 4ன்னு கொடுத்தா 4 + 3 7, 5ன்னு கொடுத்தா 5 + 3 8. இப்போ இதில் சார்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முதல்ல இருக்கிற உறுப்பு எல்லாமே சார்பகம், இரண்டாவது இருக்கிற உறுப்பு எல்லாமே வீச்சகம். சரிங்களா. இப்போ ஆரினோட சார்பகம் கண்டுபிடிக்கலாமா? ஆரினோட சார்பகம் வந்து 0 1 2 3 4 5. இந்த நம்ம வேல்யூஸ் கொடுத்தோம் பாரு, இந்த முதல் உறுப்பு எல்லாமே நமக்கு சார்பகமாகவும் ஆரினோட வீச்சகம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து ஆன்சர் 3 4 5 6 7 8 வந்துச்சு இல்லையா. இதுதான் வந்து வீச்சகம். சார்பகமும் வீச்சகமும் கண்டறிஞ்சோம். சரிங்களா. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 4th கொஷின். கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க. கொடுத்துருக்க கொஷனுக்கு ஒவ்வொன்றுக்குமே அம்புக்குறி படமும் வரணும், வரைபடம் வரணும், பட்டியல் இது 3 வரணும். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கணம் x, y பார் x = 2y. x வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y கொடுத்துருக்காங்க. x belongs to x வந்து என்னென்ன வேல்யூஸ்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா 2 3 4 5 அப்படின்ற இந்த கணம் செட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. y வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா 1 2 3 4ல் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து அம்புக்குறி படம் வரையணும், வரைபடம் வரையணும், பட்டியல் முறை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. இந்த ஃபஸ்ட்டு என்னென்னா எக்ஸ் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 2yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ y = x/2வா. y = x/2னா எக்ஸோட வேல்யூ வந்து 2லேருந்து ஆரம்பிக்கிறோமா. எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தா 2/2 1ன்னு ஆயிடுச்சு. 3ன்னு கொடுத்தா 3/2 ஆயிடுது. 4ன்னு கொடுத்தா 4/2. 4/2 நம்ம என்னன்னு சொல்லுவோம் 2. 5ன்னு கொடுத்தா 5/2. இப்போ இது ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அம்புக்குறி வரைபடம் வரையணும், பட்டியல் முறையில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் வரையலாம். எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்குற நம்பர் எல்லாம் இந்த பக்கம் எழுதுங்க. 2 3 4 5 இந்த பக்கம். சரிங்களா. இப்போ வந்து ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1. ஒய்யோட ஆன்சர் 1 2 3 4. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் 2ன்னு வரும்போது அது எங்கே வரும் அப்படின்னா 1க்கு நேராக வரும். வந்துச்சா. நெக்ஸ்ட்டு 3/2 இதில் வராது. 4/2 2. அப்போ 4க்கு நேராக வந்து 2 வரும். இப்போ இதுதான் இதோட அம்புக்குறி படம். இப்போ இதுக்கு வரைபடம் வரையணும். வரைபடம் வரைஞ்சி பார்க்கலாம். வரைபடம் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம x ஆக்சஸ் y ஆக்சஸ் போடுவோம். இந்த பக்கம் வந்து 1 2 3 4 5, அந்த பக்கம் 1 2 3 4 5. இப்போ நம்ம எனக்கு என்ன கிடச்சிருக்கு? x 2ன்னு கொடுக்கும்போது ஆன்சர் 1ன்னு வந்திருக்கு. அப்போ 2, 1ன்றது இது ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் x 4ன்னு கொடுக்கும்போது y வந்து 2ன்னு வந்துச்சு. அப்போ 4, 2. இது 2 தான் வரைபடம். இது பட்டியல் முறையில் எழுதணும்னா இதை எடுத்து அப்படியே எழுதுறதா பட்டியல் முறை. 2, 1 4, 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? x, y பார் y = x + 3. x, y என்பவை இயல் எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயல் எண்கள் வந்து <10ன்னு கொடுத்துருக்காங்க. 10க்கு முன்னாடி வரைக்கும். எக்ஸோட வேல்யூ 9, ஒய்யோட வேல்யூ 9. இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். y = x + 3ன்னு இருக்கா. கணக்கின்படி y = x + 3. எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுத்தோன்னா 1 + 3 4, 2ன்னு கொடுத்தோன்னா 2 + 3 5, 3ன்னு கொடுத்தோன்னா 3 + 3 6, 4ன்னு கொடுத்தா 4 + 3 7, 5ன்னு கொடுத்தா 5 + 3 8, 6ன்னு கொடுத்தோன்னா 6 + 3 9. இப்போ நம்ம புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம். 1க்கு வந்து 4, 2க்கு வந்து 5, 3க்கு வந்து 6, 4க்கு வந்து 7, 5க்கு வந்து 8, 6 வந்து 6, 9ன்றது இப்போ புள்ளி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம அம்புக்குறி படம் இப்போ போட்டு கண்டுபிடிக்கணும். அம்புக்குறி படம் பாருங்கள். 1லேருந்து 9 வரைக்கும் எக்ஸா, 1லேருந்து 9 வரைக்கும் ஒய்ங்களா. இதோட ரிலேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். 1ன்னு எடுத்து எக்ஸ் 1ன்னு எடுத்த ஆன்சர் என்னன்னு வந்தது 4, 2ன்னு எடுக்கும்போது 5, 3ன்னு எடுத்தால் 6, 4ன்னு எடுத்தால் 7, 5ன்னு எடுத்தால் 8, 6ன்னு எடுக்கும்போது 9 வந்துச்சு. இதுதான் அம்புக்குறி படம். நெக்ஸ்ட்டு வரைபடம் பார்க்கலாம். வரைபடம் எப்படி வரைகிறதுனா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நம்ம எப்பயும் போடுறது தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 1க்கு நேராக 4, 2, 5, 2க்கு நேராக 5, 3, 6, 4, 7, 5, 8, 6,
9 அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்கிறத வரைபடத்தில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். பட்டியல் இறைமுறைன்னு இதை அப்படியே எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் பட்டியல் முறை. 1, கணம் 3, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9 அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th கொஷின் போகலாங்களா? 5th கொஷின். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, எழுத்தர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் வந்து ஏ பிளாக்ல இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எழுத்தர் வந்து சியில் இருக்காங்க, மேலாளர் வந்து எம்ல இருக்காங்க, நிர்வாகிகள்லாம் வந்து இ அப்படின்ற 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏ, சி, எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே. அப்போ ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் ஒரு விதமான ஊதியம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து 10,000, ஏன்றவங்களுக்கு 10,000, சி பணியாளர்களுக்கு 25,000, எம்ன்றவங்களுக்கு 50,000, இ பிரிவு பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய் வாங்குறாங்க. 1,00,000 ஆகும். A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். சரிங்களா? ஏ பிளாக்லேயே அதை வந்து A1, A2, A3, A4 அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அடுத்து C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். M1, M2, M3 ஆகியோர் மேலாளர்கள். E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். X ரிலேஷன் Y என்ற உறவில் X என்பது Y என்பதற்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் R என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரிசை ஜோடியில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதலாம். வரிசை ஜோடிகளின் கணம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 10,000 வாங்குறாங்க. யார்? ஏ பிரிவு நிறுவனத்தில் வேலை செய்கிற பணியாளர். ஏ பிரிவு பணியாளர்களை வந்து பார்த்திங்கன்னா 10,000. அப்போ 10,000 எத்தனை பேர் வாங்குறாங்க? A5 வரைக்கும். இப்போ 10,000 என்ன பண்ணுறோம்? A1 10,000, A2 10,000, A3 10,000, A4 10,000, A5 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 25,000 சி பிரிவு. சி பிரிவில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பிரிவு. C1, C2, C3, C4 அவங்க 25,000 வாங்குறாங்க. M1, M2, M3 பிரிவு மேலாளர்கள் அவங்க எவ்வளோ வாங்குறாங்க? 50,000. அப்போயா 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. நெக்ஸ்ட்டு E1 பிரிவு பணியாளர்கள் அவங்க வந்து 1,00,000 வாங்குறாங்க. அப்போ 1,00,000, E1, 1,00,000, E2 அப்படின்னு நம்ம எது வரிசை ஜோடி கணமாக எழுதிட்டோம். இதுக்கு அம்புக்குறி படம் வரையணும். அது எப்படி பண்ணலாம் பாருங்கள். அம்புக்குறி படம் இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சஸ்னா எக்ஸில் இருக்கிறவங்க 10,000 ரூபாய், 25,000, 50,000, 1,00,000 ரூபாய் வாங்குறாங்க. அது எத்தனை பேருக்கு போகுது அப்படின்றத ஒய் ஆக்சஸில் நோட் பண்ணுறோம். இப்போ ஒய் வந்து A1, A2, A3, A4, A5 10,000 வாங்குறாங்க. 25,000 வந்து C1, C2, C3, C4 வாங்குறாங்க. 5,000 வந்து பார்த்திங்கன்னா M1, M2, M3 3 பேர் வாங்குறாங்க. 1,00,000 ரூபாய் வந்து E1, E2 அப்படின்றவங்க வாங்குறாங்க. இதை தான் நம்ம அம்புக்குறி படமாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, புரியுதுங்களா? இது கொடுத்துருக்க டேட்டாவை இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதோட அம்புக்குறி படமாக வரைய போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.